வேதியியல் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளால் பாதிக்கப்படும் மண் வளத்தையும் மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் வகையில் இயற்கை வேளாண்மை சாகுபடியை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் இயற்கை விவசாயத்தை விரிவுபடுத்த தேசிய இயற்கை வேளாண்மை மிஷன் என்ற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் வேதியியல் உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்கள் மற்றும் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி சாகுபடி செய்ய பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் பாரம்பரிய கிருஷி வளர்ச்சி யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் விவசாயிகள் குழுக்களாக இணைக்கப்பட்டு இயற்கையான சாகுபடிக்கு நிதி உதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. ஹெக்டேர் ஒன்றுக்கு 50,000 வரை மானியம் வழங்கப்பட்டு பயிற்சி மற்றும் சான்றிதழ் சந்தை இணைப்பும் ஏற்படுத்தி தருகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, விவசாயிகளின் வருமான உயர்வு, நம் நாட்டின் உணவு பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே மத்திய அரசின் இந்த இயற்கை வேளாண்மையே முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் 333 விவசாயிகள் சுமார் 300 ஹெக்டேர் பரப்பளவில் இயற்கை வேளாண்மையில் அதிகம் ஆர்வம் கொண்டு உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக உணவாக கருதப்படும் பாரம்பரிய நெல் வகைகளான கருப்பு கவனி, கருடச்சம்பா, ரத்தசாலி உள்ளிட்ட பல்வேறு நெல் ரகங்களை சாகுபடி செய்து வருகின்றனர். மேலும் மத்திய அரசு பிரதம மந்திரி கிசான் நிதியுதவி திட்டத்தில் 4 மாதத்திற்கு ஒரு முறை 2,000 ரூபாய் வழங்கி வருவதால் அந்த நிதியை கொண்டு இயற்கையாக சாகுபடி செய்யப்படும் பயிர்களுக்கு தேவையான இயற்கை உரங்களை தயார் செய்யவும் வேலையாட்களுக்கு கூலி வழங்கவும் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். என் பேர் ஜெய்சாமி, வேலூர் மாவட்டம் கனிம்படி ஒன்றியம் காட்டுத்தூர் ஊராட்சி. நாங்கள் இயற்கை விவசாயம் காலங்காலமாக பண்ணின்னு வரோம். இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல் நான் ஒரு 6 ரகம் பண்ணேன். கருப்பு கவனி ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ தான் விடுறோம். நாங்கள் பாரம்பரிய நெல்லுன்றதால 2 கிலோ விதையிலே ஒரு ஏக்கர் நட்டுடுறோம். நாட்டு ரகம் பொறுத்த வரைக்கும் மாட்டு எருவு கொட்டிட்டு மண்புழு உரம் போட்டு ஜீவாமிர்தம் கரைச்சி விட்டு வளர்த்தாலே வந்துடுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இயற்கை விவசாயத்துக்கு ஏகப்பட்ட மானியம் ஒதுக்குறாங்க. இயற்கை விவசாயத்தை தான் பிரதமர் ஐயா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. மத்திய அரசு பிஎம் கிசான்ல பணம் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 6,000 தராங்க. அந்த பணம் எங்களுக்கு இந்த நாத்து நடுவுக்கு, களை பறிக்கிறதுக்கு, அறுவடை செய்யற ஆளுங்களுக்கு கூலி கொடுக்க கரெக்டா இருக்குது. இயற்கை விவசாயத்துல உரம் அதிகமா வாங்குறது இல்ல. வேப்ப எண்ணெய், வேப்ப புண்ணாக்கு, பொங்க புண்ணாக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு அந்த பணம் எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு. மத்திய அரசு அண்மையில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் குறிப்பாக லித்தினியம் பேட்டரிகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதால் பேட்டரியால் இயங்கக்கூடிய பல வாகனங்கள் அதிகரித்து பெட்ரோல் டீசல் பயன்பாடு குறைந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று வேலூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். லித்தினியம் யூஸ் பண்ணி பேட்டரி பண்ற வெஹிக்கிள்ஸ்க்கு வரி இல்லாம பண்ணிருக்கிறாங்க. அது பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், அது பெரிய சந்தோஷமான விஷயம். இதனால நம்மளுடைய டீசல் கன்சப்ஷனும் பெட்ரோல் கன்சப்ஷனும் நாட்டுடைய தேவையை குறைக்கும். பேட்டரியுடைய வெஹிக்கிள்ஸ் அதிகமாச்சுன்னா நம்மளுடைய நாட்டுக்கு, நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு இந்த வெஹிக்கிளுடைய வருமானங்கள்லாம் நமக்கே கிடைக்கும். அதனால அதை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த வரி குறைப்புன்றது, வரி இல்லாம செஞ்சிருக்கிறது மிகவும் பாராட்டத்தக்கது. மத்திய அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் மகளிர் சுய உதவி குழுவினர் தங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்த ஷீ மார்க்கெட் திட்டம் அறிமுகப்படுத்தியது வரவேற்பதாகவும், மேலும் பெண்கள் பல்வேறு இடங்களில் தங்கி பணிபுரியவும் உயர்கல்வி பயிலவும் அனைத்து மாவட்டங்களிலும் பெண்கள் விடுதி அமைக்கப்படும் என்று அறிவித்திருப்பது வரவேற்பதாக காட்பாடி பகுதியைச் சேர்ந்த சுகன்யா என்பவர் கூறினார். இந்த பட்ஜெட் பெண்களுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கும் ஷீ மார்ட்ன்ற ஒரு இது கொடுத்திருக்காங்க. அது பட்ஜெட்ல கொடுத்திருக்கிறதுனால ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் தொழில் பண்ணி அதன் மூலமா நல்லா முன்னேறலாம். அடுத்தபடியா பெண்களுக்கு ஹாஸ்டல் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஹாஸ்டல் வந்தாலும் பெண்கள் பாதுகாப்பாக தங்கறதுக்கு ரொம்ப நல்ல, ஏன்னா நிறைய பெண்கள் வெளியில போயிட்டு வேலை பண்றாங்க. அவங்களுக்கு ஹாஸ்டல் கிடைக்கும் போது பாதுகாப்பும் கிடைக்கும். சோ அதுவும் எங்களுக்கு வரவேற்கக்கூடியதா நினைக்கிறோம். இதுக்காக பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டார். வேலூர் மாவட்டத்தில் சளி, காய்ச்சல், தொண்டை தொற்று போன்ற அறிகுறிகளுடன் அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் அனைத்து நோயாளிகளையும் பறவை காய்ச்சல் தொடர்பாக தீவிரமாக கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்தார். பறவை காய்ச்சல் தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி மாவட்ட நிர்வாகம் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும், இதுவரை மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். எனவே பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அரசு அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்.